ஒரு விஷயத்த நல்லா உத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 2010க்கு முன்னாடி வரைக்கும் இந்த நடிகர், நடிகைகள், சினிமா அப்படின்னாலே அது ஒரு மதிப்பு, மரியாதை, அவங்க மேல ஒரு கிரேஸ், ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஆனா 2010க்கு பின்னாடி வந்ததுக்கப்புறம், இந்த நடிகர், நடிகை மேல, இந்த சினிமா மேல ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு ஆச்சரியம், ஒரு கிரேஸ் இல்லாமயே போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி விடுங்க. இதுவும் ஒரு காரணமா இருக்குங்கிறத நான் சொல்றேன். அதையும் நீங்க கேளுங்க. அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, 2010 முன்னாடி வரைக்கும் நடிகர், நடிகைகள் இவங்களோட ரகசியங்கள் காக்கப்பட்டுச்சு. அவங்களோட பர்சனல் லைஃப, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய யாருமே பொதுப்படையா பேசுனது கிடையாது. அது ரகசியமாவே இருந்தது. இன்னொன்னு படத்த எடுத்து அந்த மேக்கிங் வீடியோவோ, படம் எப்படி எடுக்குறோங்கிறத சொல்றதோ, அங்க வெளிப்படையா நடக்கல. அதுக்கு முன்னாடி வரைக்கும். அதிகபட்சமா நடக்கல. ஒரு படம் எடுத்து முடிச்ச கடைசியில, அது கடைசியில தான் இந்த படம் எப்படி எடுத்தேங்கிற மேக்கிங் வீடியோவே வரும். அதை பார்க்கறதுக்கே பல பேர் ஆர்வமா இருப்பாங்க. ஆனா 2010க்கு அப்புறம் எப்படி ஆயிருச்சுன்னா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரா இருந்தாலும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு, இதுதாப்பா பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இந்த ரகசியங்கள் வெளிப்படையா சொன்னதுனாலேயே, சினிமா மேல இருந்த அந்த மதிப்பு, மரியாதை, அந்த ஆச்சரியம், அந்த கிரேஸ் இல்லாம போயிருச்சு. இதுதான் காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சினிமாவுடைய ரகசியங்கள் காக்கப்பட்டிருந்தா, சினிமாவும் காக்கப்பட்டிருக்கும். இப்ப சினிமாவோட ரகசியங்கள் காக்கப்படாதங்காட்டி, சினிமாவையும் மக்கள் கேவலமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க உண்மையா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இது நான் சொன்ன விஷயங்கள் உண்மையா இருந்ததுன்னா ஒரு லைக் குடுத்துருங்க. நன்றி.